சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் ஒரு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நாம் நூல் திறனாய்வு பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் நூல் திறனாய்வில் இந்த முகங்கள் 6 என்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 கவிஞர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் கவிஞராக நாம் வே. கல்யாணகுமார் அவர்கள் எழுதிய கவிதைகளின் தொகுப்புகளையும் அவருடைய கவிதை ஆற்றலையும் அந்த அறிஞரை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கவிஞர் கலா, ஆளுமை ஆசிரியர் கலா அப்படிங்கிற அவங்க எழுதிய கவிதை வரிகளை நாம் இன்று காண இருக்கிறோம். ஆளுமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கலா அப்படிங்கிறவங்க கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாராயபுரம் அப்படிங்கிற ஒன்றியத்தில் சிறப்பு நிலை தலைமை ஆசிரியராக அம்மையார் பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது தனது பணி இந்த சிறப்பின் காரணமாக டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆளுமை ஆசிரியர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க. காஞ்சி முத்தமிழ் சங்கத்தில் அப்துல் கலாம் விருது பெற்றிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா திரைப்பட இயக்குனர் மதுரை ஹரிவுத்ரா அவர்களிடமிருந்து தமிழச்சி விருது பெற்றுள்ளார். ரெண்டாவது இவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு இவங்களுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு சிறந்த சமூக சேவகர். நிறைய மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவங்க எல்லா பகுதிகளிலையும் சென்று அவங்க பள்ளி சுற்றியுள்ள இடங்கள் எல்லா இடங்களையும் சென்று மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணமுடையவர். அதனால் ஒரு சமூக நோக்கோடு இன்று மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறார். அதனால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இவருக்கு பசுமை விருது, பசுமை காவலர் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்துருக்குறாங்க. எனவே ரொம்ப சிறப்பான ஒரு பணியை செய்யக்கூடிய ஆசிரியர். அதனால தான் அவர் பேர் அது பொருத்தமாகவே ஆளுமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவர் எழுதிய கவிதையை பற்றி நாம் இப்பொழுது அவருடைய நூல், அந்த நூலில் முகங்கள் 6 என்ற நூலிலே அவர்கள் வெளியிட்ட அந்த கவிதையிலே அவருடைய ஆளுமை எவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த கவிதையில் பார்க்கலாம். அவங்க எடுத்ததுமே பார்த்திங்கன்னா தன்னோட கவிதை புத்தகத்தில் எடுத்ததுமே ஒரு வினாவோடு எடுக்கிறாங்க. சாதிப்பதற்கு தயக்கம் ஏன் அப்படிங்கிறாங்க. எடுத்ததுமே தன்னோட இதில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாங்க. சாதிப்பதற்கு தயக்கம் ஏன் அப்படின்னு சொல்லி தான் தன் கவிதை வரியை எடுத்துன்னு தொடங்குறாங்க. முதல் கவிதையிலே பார்த்திங்கன்னா அழகா வினாவோடு தொடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மானிட பிறப்பே சாதனை தானடா அப்படிங்க. நீ மனிதனாக பிறந்ததே சாதனை தான் அப்படிங்க. ஆமாம், எது சொல்கிறாங்க இல்லையா, பிற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு சிவிடு இன்றி பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்ததுமே அம்மையார் தன்னோட கவிதை வரிகளை அந்த அழகாக அந்த வரிகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன் வாழ்நாளில் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்க, அவங்க விளக்கேற்றியவர்களை நன்றி மறவா பண்புடன் என்னுள் ஐக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒவ்வொருத்தரையும் அவரோட தாயார்லேருந்து தொடங்கி அவங்க தாய் மாமாவிலேருந்து அவங்க ஆசிரியர்லேருந்து அவங்களுக்கு வழிகாட்டுதல் செய்த எல்லாரையும் நன்றி மறவா பண்போடு தன்னோட கவிதையில் அழகாக ஒவ்வொருத்தரை பற்றியும் எழுதியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வர்ணனையோடு அழகாக சொல்லியிருக்காங்க அம்மையார் அவர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்காது. அடுத்ததாக அவர் இங்கே சொல்கிறாங்க, நீ தொழில் முனைவோராக ஆகணும்னா 3 வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறார். தொழில் முனைவோராக 3 வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறார். உடனே என்ன அந்த 3 அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணும். என்ன அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், சிறப்பாக இருக்குது. ஆடு மாடு கோழி வளர்ப்பு அப்படிங்கிறார். கால்நடைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு நீ வளர்த்தனா சிறந்த தொழில் முனைவோராக வருவ அப்படிங்கிறார். ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, டே நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, படிக்கலைன்னா மாடு தான் வாங்கி வருவேன் உனக்கு, நீ மாடு மேய்க்க போகிற அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு சிறந்த தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. ஏன்னா இன்றைக்கி யாரெல்லாம் ஆடு கோழி வளர்க்குறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அது இருக்கிறது. நிறைய பேர் அதில் பெரிய தொழில் செய்து கொண்டு அதில் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அழகாக அம்மையார் தன்னுடைய இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அந்த கவிதை வரிகளில் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாரதிக்கு ஒரு புகழாரம் சொல்லியிருக்காங்க. நேரு மாமாவுக்கு ஒரு கவிதாஞ்சலி அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலு நாச்சியாருக்கு ஒரு வீண வணக்கத்தையும் செலுத்தியிருக்காங்க. தலைவர்களையெல்லாம் எடுத்து அழகாக அவங்களோட இதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அழகாக சொல்லியிருக்கிறாங்க தன் கவிதையில். இந்த மாதிரி தன் சிந்தனை துறைகளை அப்படியே அள்ளி தெளித்திருக்கிறார்கள். அது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு,
திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போலாம் எல்லார் வீட்லேயும் முன்னாடிலாம் திண்ணை இருந்தது. இப்போ திண்ணையெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டோம், தெருவாக போயிடுச்சு. திண்ணையே இல்லை இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திண்ணையில் அவர்கள் அனுபவித்த ரசித்த விஷயங்களை அழகாக தன் கவிதையில் கொடுத்துறாங்க. திண்ணை தோழமை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை கொடுக்குறாங்க. என்னென்னா, உறவோடு கொஞ்சி கதை பேசி உறவாட உறங்காமல் விழித்திருக்க உன்னதமான இடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அன்றைய காலத்தில் திண்ணையில் உட்காந்து எல்லாரும் கூடி பேசி சிரித்து மகிழ்ந்து இருந்த அந்த இதை வந்து தன் கவிதையில் அப்படியே எடுத்து உரைத்திருக்காங்க அம்மா. ஏன்னா இன்றைக்கே வந்து இல்லை, எல்லோரும் கைபேசி மூலமாகவோ அல்லது வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடியோ நாடகம் பார்த்துக்கொண்டு இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த திண்ணைங்கிறது எவ்வளோ அருமையான இது. அதுக்கடுத்து அதுலேயே சொல்கிறாங்க, களைப்போடு வருவருக்கு ஓய்விடம் அதுதானே அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அன்றைக்கி ஊருக்குள்ளே யார் எங்கேனாலும் களைப்போடு வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் யாராவது ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து அமர்ந்துட்டு பிறகு எந்திரிச்சு நடந்து போவாங்க. இன்றைக்கி அப்படி எங்கேயுமே நமக்கு அந்த இடம் இல்லை. அருமையாக கவிதையில் அழகாக சொல்லியிருக்காங்க கலாம்மா. அடுத்தது சொல்கிறாங்க, காலனையும் கண் கட்டி விடலாம். காலனை கூட கண் கட்டி விடலாம். யார் இருந்தால் தெரியுங்களா? யார் கூட இருந்தா அப்படிங்கிறாங்க, நட்பு தான் அப்படிங்கிறாங்க. காலனை கூட கண் கட்டி விடலாம் நம்ம கூட நட்பு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நட்பு என்பது தான் நம் சொத்து அப்படின்னு சொல்லி, நட்பு நம் சொத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அழகாக வந்து தன் கவிதை வரியாக அம்மையார் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க இதில் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு பாடல் இறுதியாக அவங்க ஒரு விவசாயம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு பாடல் மாதிரியே இருந்தது. இப்போ நம்ம சின்னஞ்சிறு கிளி புத்தகத்தில் பாடல் மாதிரி அவங்க ஒரு அழகான பாடல் எழுதியிருக்காங்க. என்ன சொன்னால், ஏலேலோ ஐலசான் போட்டு, சித்திரை ஏரை பூட்டி ஏலேலோ ஐலசா சிங்காரமாய்